ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதி காலினால். ரொம்ப அலுப்பாக இருக்குது, சமைக்கவே பிடிக்கல, ஆனால் சமைச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி நேரத்தில் நான் சட்டுன்னு செய்கிற ரெசிபி தான் இந்த அரிசி பருப்பு சாதம். ஒரு சில ஊரில் தக்காளி சேர்க்காம செய்வாங்க, ஆனால் நான் எப்போவுமே தக்காளி சேர்த்து தான் செய்வேன். டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த லஞ்சு கொடுத்து விடும்போது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப்பு அரிசி கூடவே 1/2 கப்பு துவரம்பருப்பு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ரேஷன் கடை துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதையும் சேர்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட் தான். ரேஷன் கடை துவரம்பருப்பில் செய்கிறது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வெடித்ததும் நான் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்தால் 2-3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இன்னைக்கு நம்ம 1/2 கப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதாவது அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு சேர்த்துருக்கோம். அதனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு சாதம் நல்லா வெந்துடும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் திறந்து பார்ப்போம். சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.